வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே ஈஸியாக நம்ம ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி கெமிக்கல் ஃப்ரீ சோப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சோப் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. எந்த தீங்கும் கிடையாது. இன்னைக்கு இயற்கையான முறையில் 4 வகையான சோப்பு தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம இந்த சோப்பை யூஸ் பண்ணுறதுனால நம்ம உடலில் உள்ள அனைத்து விதமான தோல் பிரச்சனைகளும் சரியாகிறத விட நம்ம ஸ்கின்னை பிரைட்டாகவும் சாஃப்டாகவும் வச்சுருக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் சோப் ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமான பொருளே இந்த சோப் பேஸ் தாங்க. இன்றைக்கி நான் 1 kg சோப் பேஸ் எடுத்திருக்கேன். இதில் ஆஃபாக கட் பண்ணி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ முதல்ல நம்ம சங்குப்பூ சோப்பு தாங்க செய்ய போகிறோம். இந்த சங்குப்பூவில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. இது நம்ம முகத்தில் உள்ள முகப்பரு ரிங்கிள்ஸை சரி பண்ணுங்க. இப்போ சங்குப்பூவில் உள்ள காம்பெல்லாம் எடுத்துட்டு ஒரு உரலில் போட்டு இடிச்சுக்கலாம். அது கூடவே நம்ம ஆலிவேரா ஜெல்லையும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். ஆலிவேரா ஜெல்லு நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியையும் ஸ்கின்னுக்கு சாஃப்டையும் கொடுக்கக்கூடியதுங்க. இதை 4 சோப்லேயும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் நம்ம கொஞ்சம் ஆலிவேரா ஜெல்லை ஊற்றிட்டு அதையும் நம்ம சேர்த்தே இடிச்சுக்கலாம். இப்போ நம்ம சங்குப்பூவையும் ஆலிவேராவையும் சேர்த்து நல்லா இடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சோப் பேஸை டபுள் பாயில்டு மெத்தடில் தாங்க மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அடிகனமான பாத்திரம் ஒன்று அதுக்குள்ளே வச்சுக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க சோப் பேஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க சோப் பேஸ் எப்படி நல்லா மெல்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இது கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக மெல்ட் ஆகிடணுங்க. சோப் பேஸ் வாங்கும்போது நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான சோப் பேஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. கிளிசரின் சோப் பேஸாக இருந்தால் நம்ம எல்லா ஸ்கின்னுக்கும் தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க சங்குப்பூவோட கொஞ்சோண்டு முல்தானி மட்டியும் நம்ம சேர்த்துக்கலாம். முல்தானி மட்டி நமக்கு சன்டான் இருந்தால் ரிமூவ் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெல்ட்டான சோப் பேஸ் கூட இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சங்குப்பூவும் ஆலிவேராவையும் நம்ம தட்டி சேர்த்துருக்கிறதுனால சோப் பேஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சோப்பு வாசனைக்காக உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு எசென்சியல் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு சாண்டில்வுட் எசென்சியல் ஆயில் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். 3 drops யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஆல்மண்ட் ஆயிலும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. இதை சோப் மோல்டில் நம்ம ஊற்றிக்கலாம். உங்ககிட்ட சோப் மோல்டு இல்லைன்னா பேப்பர் கப்பில் கூட தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் அதுலேயும் ஊற்றிக்கலாம். இதை 1 hour அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. இது நல்லா ஆறுனதும் உங்களுக்கு சோப் ரெடி ஆகிடுங்க. நம்ம அடுத்ததாக செய்ய போகிறது குப்பைமேனி தும்பை வேப்பிலை சோப்புங்க. உரலில் இந்த 3 பொருள் மற்றும் ஆலிவேரா ஜெல்லையும் சேர்த்து நல்ல மைய அரைச்சிக்கலாம். இந்த 3 பொருள் நம்ம உடலில் உள்ள தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான வியாதிகளையும் சரி செஞ்சுடுங்க. இதை ஏன் நம்ம தட்டி பயன்படுத்துகிறோன்னா அப்போ தான் இதில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. இது கூடவே கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் நம்ம ஸ்கின்னுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் பளபளப்பையும் கொடுக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சோப் செய்ய தேவையான சோப் பேஸை மெல்ட் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் ஆனதும் குப்பைமேனி கலவையை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்மக்கிட்ட இருக்கிற டீ ட்ரீ ஆயிலை 3 drops-ம் ஆல்மண்ட் ஆயில் 1 ஸ்பூனும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போது சோப் ரெடி ஆயிடுச்சுங்க. ஏற்கனவே சங்குப்பூ ஊற்றி வச்சுருக்க சோப் மோல்ட்லேயே இதையும் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி 1 hour அப்படியே ஆற விட்டுடுங்க. இப்போ 1 hour சோப் நல்லா செட் ஆகிடுச்சு. வாங்க எடுத்து பார்க்கலாம். நம்ம ஊற்றி வச்ச குப்பைமேனி சோப்பு தாங்க இது. எவ்வளோ ஷேப்பாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள். உங்ககிட்ட சோப் மோல்டு இல்லைன்னா பேப்பர் கப், நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது டம்ளர், கிண்ணம், எதில் வேணாலும் தேங்காய் எண்ணெய் தடவி
நீங்கள் ஊற்றி வச்சாலும் செட் ஆகிடுங்க. நம்ம ஊற்றி வச்ச சங்குப்பூ சோப்பும் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அது பேக் சைடில் தெரியுது பாருங்கள். குப்பைமேனி, வேப்பிலை, தும்பை எல்லாத்தோட பயன்களும் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. நம்ம அடுத்ததாக செய்ய போகிறது அரிசி மாவு சோப்புங்க. இதுக்கு அரிசி மாவு 2 ஸ்பூன், ஆலிவேரா 1 ஸ்பூன், ரோஸ் வாட்டர் 1 ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசியில் உள்ள சத்து நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த சோப்புக்கு தேவையான சோப் பேஸை எடுத்து மெல்ட் பண்ணிக்கலாம். இந்த சோப்பில் நாம் அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல உள்ள சன் டேனை ரிமூவ் பண்ணி பிரைட்டாகவும் க்ளோவாகவும் காட்டுங்க. மெல்ட்டான சோப் பேஸ் கூட அரிசி மாவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ரோஸ் எசென்சியல் ஆயில் 5 ட்ராப்ஸ், ஆல்மண்ட் ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சோப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சோப் மோல்டில் ஊற்றி ஆற விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம சார்கோல் சோப் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் வீட்டிலையே செஞ்சு வச்சுருந்த சார்கோல் பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆலிவேரா ஜெல் 1 ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சோப்புக்கு தேவையான சோப் பேஸை மெல்ட் பண்ணிக்கலாம். இந்த சோப் ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த சோப் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம முகத்தில் வலிகிற அதிகப்படியான ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும், கரும்புள்ளிகளும் மறைஞ்சிடும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க சார்கோலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாசனைக்காக லாவெண்டர் எசென்சியல் ஆயில் 5 ட்ராப்ஸ் சேர்த்துக்கலாம். இன்னும் இந்த சோப்புக்கு எஃபெக்ட் கொடுக்க விட்டமின் இ ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் சோப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சோப் மோல்டில் இதை ஊற்றிக்கலாம். நல்லா ஆறுனதும் சோப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ண அரிசி மாவு சோப் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். எப்படி டபுள் லேயராக தெரியுதுன்னு பாருங்கள். நம்ம போட்ட அரிசி மாவு ஒரு லேயராகவும் கிளிசரின் சோப் பேஸ் ஒரு லேயராகவும் எவ்வளோ அழகாக ஷைனிங்காக தெரியுதுன்னு பாருங்கள். இதே மாதிரி சார்கோல் சோப்பும் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நாம் இன்றைக்கி ரெடி பண்ண 4 வகையான சோப்புகளும் கடைகளில் வாங்கும்போது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஸ்கின் டைப் இருக்குங்க. அவங்க ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும்போது 100% ரிசல்ட் கொடுக்குங்க. நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய சோப்புகளில் அதிக வாசனைக்காகவும் கலருக்காகவும் நுரைப்புத்தன்மைக்காகவும் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் கலந்துருப்பாங்கங்க. அதை தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு ஏராளமான ப்ராப்ளம்ஸ் வருங்க. நம்ம வீட்டிலேயே செஞ்ச இந்த ஹோம்மேட் சோப்பில் 100% எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கலும் கிடையாதுங்க. இந்த சோப்பை தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது சன் டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி நமக்கு ஒரிஜினல் கலர் தெரியுங்க. ஸ்கின்ல ஏற்பட்ட அனைத்து விதமான ப்ராப்ளம்ஸும் சரியாகி ஸ்கின் க்ளோ ஆகுங்க. இந்த சோப்பை 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள்லேருந்து யூஸ் பண்ணலாங்க. முக்கியமாக நம்ம வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு வரக்கூடிய முகப்பருக்களுக்கு இந்த குப்பைமேனி சோப்பை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு வரும் பொழுது முகப்பருக்கள் மறைஞ்சி முகம் பொலிவாயிடுங்க. நாம் இன்றைக்கி ரெடி பண்ண இந்த 4 வகையான சோப்பும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானதுங்க. இந்த சோப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம செஞ்ச இந்த சோப்பை யூஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க.
ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்ச சோப்பும் எப்படி அழகாக செட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த அரிசி மாவு சோப்பை யூஸ் பண்ணி பார்க்கலாம். எப்படி நுர வருதுன்னு பாருங்கள். நீங்களும் இந்த சோப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நந்தினி வாசு திருச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.